ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்மளோட சேனலில் வளர்ந்து வர பசங்களுக்கு மணி பார்க்க கற்றுக் கொடுக்கறதுக்கு சுலபமான ஒரு லேர்னிங் கிளாக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லேர்னிங் கிளாக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சார்ட்ஸ் தேவைப்படும். ஸோ நான் மெஜந்தா, பர்பிள், ஒயிட், க்ரீன் அப்படின்னு 4 கலர்ஸில் நான் எடுத்திருக்கிறேன். தென் ஒரு பெர்மனண்ட் மார்க்கர், ஒரு சீசர், ஸ்கேல், பென்சில், க்ளூ, இது ஃபெவிகாலாக இருக்கலாம், இல்லை ஃபெவிஸ்டிக், எதுவாக வேணா இருக்கட்டும். இப்போ லேர்னிங் கிளாக் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் சார்ட்டை 14 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சுட்டு நாம் ஒரு சர்க்கிள் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி மெஜந்தா கலர் சார்ட்டும் 11 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பெட்டல்ஸ் மாதிரி செய்யறதுக்கு பர்பிள் கலர் சார்ட்டில் 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி 12 பீசஸ் எடுத்துக்கணும். அது ஃபுல் சர்க்கிளாக இல்லாமல் கீழே ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 12 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒயிட் கலர் சார்ட் வச்சுட்டு 4.5 சென்டிமீட்டர் ரேடியஸ் அப்படின்ற கணக்கில் 12 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிற காரணத்தினால நமக்கு ஸ்டெம், லீவ்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்காக ஸ்டெம்மும் லீவ்ஸுக்கு ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு 3 சைஸ்லேயும் எடுத்திருக்கிறேன். இப்போ நாம் அந்த ஒயிட் கலர் சார்ட்டுக்கு மேலே அந்த மெஜந்தா கலர் சார்ட்டை சென்டர் பார்த்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த பெட்டல்ஸ் எல்லாம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பர்பிள் கலர் அந்த பெட்டல் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது மேலே இந்த ஒயிட் கலர் சார்ட்டையும் வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 12 பீசஸையுமே நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அது ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நாம் அந்த கிளாக்குக்கு பேஸாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிளாக்குன்றதுனால 12, 3, 6 and 9 இந்த 4 பாயிண்ட்டை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற எல்லாமும் வந்து ஈவனாக வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நம்ம அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நாம் டைம் எழுதிடலாம். ஸோ இப்போ டைமுக்காக 1லேருந்து 12 வரைக்கும் நாம் நம்பர்ஸை உள்ளே இருக்கக்கூடிய லேயர்லேயும் அண்ட் 12க்கு நேர 00, 1க்கு நேர 05, 2க்கு நேர 10 அப்படின்னு நாம் அந்த மினிட்ஸை அந்த வெளியில் இருக்கக்கூடிய பர்பிள் பெட்டல்ஸ்லேயும் எழுதிக்க போகிறோம். தென் இப்போ நாம் ஸ்டெம்மோடைய போர்ஷனுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போது ஸ்டெம் வந்து ஃப்ளவருக்கு எப்பயுமே கீழே வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்காக 6 o'clockன்றது நமக்கு ஸ்ட்ரெயிட்டான டைமிங்காக இருக்கும். நம்ம அதனால் 6 o'clockக்கு நேர அந்த ஸ்டெம்மை பேஸ்ட் பண்ணிவிட்டு லீவ்ஸும் வந்துட்டு நாம் செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் அதில் எழுதி அதையும் நாம் கீழேயே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த முள் ரெண்டையும், ஷார்ட் அண்ட் டால் 2 முள்ளுமே வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குண்டூசி யூஸ் பண்ணிவிட்டு சென்டர் கண்டுபிடிச்சி அதை வந்து அந்த குண்டூசி வச்சு குத்திட்டு பின்னால் செலோ டேப் போட்டு மடக்கி விட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம டைம் சேஞ்ச் பண்ணி பசங்க கிட்ட கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லேர்னிங் கிளாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.